அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கம்பு வச்சு நம்ம ஒரு கம்பு மாவு வச்சு ஒரு கொழக்கட்டை தான் செய்ய போகிறோம். இந்த கொழக்கட்டை வந்து குழந்தைகளுக்கு சத்தான உணவு. நம்ம கம்பு மாவு வச்சு ஒரு 3 பொருள் இருந்தால் போதும். ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம கம்பு மாவு வந்து ஒரு கப் எடுத்துக்கிட்டோம். இது பொன்னேரமாக வறுத்துக்கலாம். இப்போ நம்ம வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கிட்டோம். இந்த அளவுக்கு வறுத்தோம்னா போதும். இது ஃபேன் காற்றுல வச்சு நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம மாவு நல்லா ஆறிடுச்சு. இதில் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து அதே அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் கலந்து விட்டோம். லைட்டாக தண்ணி தெளித்து இதை நம்ம பிசைஞ்சுக்கலாம். ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதான் உப்பு தான் வந்து இனிப்பு நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் நம்ம இதை கலந்து விட்டுறலாம். நம்ம தண்ணி தெளித்து நல்லா பிணைஞ்சிட்டோம். இப்போ நம்ம கொழக்கட்டை வடிவத்துக்கு நம்ம நல்லா பிடிச்சிக்கலாம். நம்ம இட்லி தட்டில் வச்சு வேவிச்சிக்கலாம். நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம் கொழக்கட்டை. கம்பு கொழக்கட்டை வந்து நல்லா சத்தானது குழந்தைகளுக்கு. நமக்கு ஒரு 5 நிமிஷத்தில் வெந்து வந்துடும். ஒரு 5 நிமிஷம் ஆகி நம்ம பார்க்கலாம். நமக்கு வந்து கொழக்கட்டை வெந்துருச்சு. கொழக்கட்டை நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நல்லா வெந்திருக்கு. நம்ம எடுத்து இப்போ ஆற வச்சிடலாம். கொழக்கட்டை இப்போ வந்து எடுத்து ஆற வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள்.